அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ சுஜன். வெல்கம் பேக் டு மை சேனல். களி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எனக்கு அது அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி டுவைஸ் ஆகுது இது செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பவுலில் 200 கிராம் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு எந்த பாத்திரத்தில், ஏதாவது எந்த பவுலில் நான் ராகி மாவு எடுத்தேனோ அதுலேயே 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஸ்கில் கரண்டி வச்சுட்டு நல்லா கட்டி இருக்கக்கூடாது. இல்லை கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் கூட லம்ப் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இதில் எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா ராகி மாவு, அதே கப்பில் 1.5 கப்பு, கரெக்டாக 1.5 கப்பு, கொஞ்சம் கூட இருக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ நல்லா தண்ணி சூடாகி வரும்பொழுது இதில் கொஞ்சமாக நெய், ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தும் பொழுது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அந்த ராகி மாவு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கூட அந்த ராகி மாவு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கலக்கி விடணும். இதில் ஊற்ற உடனே வந்து கொஞ்சம் அந்த கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், லம்ஸ் வந்துடக்கூடாது. அதுக்காக அப்படியே கை விடாமல் லைட்டாக இப்போ உடனே மீடியம்லேருந்து சிம்மில் கூட வச்சுருங்க மிக்ஸ் பண்ணும்போது. ஏன்னா இது வந்து உடனே கட்டியாயிரும், நல்லா திக்காக ஆயிரும். ஸோ அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக தான் நல்லா கை விடாமல் அது டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் அதுக்கு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக மீடியம் டு லோ அந்த ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா, நான் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண கிடையாது, லைவாக எடுத்த வீடியோ தான். வீடியோ எந்த எடிட்டிங்கும் கிடையாது, ஃபாஸ்ட்டில் பண்ண கிடையாது. அவ்வளோதான். அப்படியே கிண்ட அப்படியே நல்லா வந்து திக்காயிரும் பாருங்கள். இப்போ நான் ஊற்றுனதுக்கும் இப்போ கரெக்டாக அந்த 2 மினிட்ஸ் கூட நான் உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கூட கிடையாது. நல்லா இப்போ திக்காயிடுச்சு. இந்த நான்ஸ்டிக்கில் செய்யும் போது எதுவும் அடியில் பிடிக்காது. நீங்கள் மற்ற பாத்திரத்தில் சில்வர் பாத்திரம் செய்கிறீங்களோ பெருசாக இது அடியில் பிடிக்காது. லைட்டாக கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் இஸ் எனஃப். அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த கொஞ்சம் நேரம்தான், இந்த கொஞ்சம் அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கை விட்டுட்டே பாருங்கள், லைட்டாக அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும், தெரியுதா? குட்டி குட்டியாக லைட்டாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி லைட்டாக அந்த திக்காக இப்போ பாருங்கள். இப்போ கை விட்டுட்டு மறுபடியும் விடும்போது ஃபஸ்ட் வந்ததை விட இப்போ நல்லா திக்காக இருக்குது. கரெக்டாக இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா திக்காயிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே சிம்மில் மூடி போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா ஒட்டாமல் நல்லா திக்காக இருக்குது. இப்போது நீங்கள் நெய் அல்ல நல்லெண்ணெய் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. கொஞ்சம் கூட ஒட்டாது, இப்படி திரண்டு வரணும். இந்த பதம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். நான்ஸ்டிக்கில் அந்த லைட்டாக ஹீட் ஆகும் இல்லையா, அதனால கீழே இப்படி லைட்டாக பிடிக்குது. எதுவும் சுத்தமாக பிடிக்காது. இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டே வருங்க. நல்லா திக்காயிருச்சு. லைட்டாக வந்து இப்போ இந்த கரண்டியில் ஒட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன்லேயே நல்லா திக்காக இருக்கும். லைட்டாக கையில் வந்து தண்ணி வச்சுட்டு கண்ணி ஏதாவது நினச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் அந்த உருட்டு பதத்தில் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. லைட்டாக சூடாக தான் இருக்கும். கையில் தண்ணி நினச்சிட்டு பண்ணிங்கன்னா சூடு ஒன்று தெரியாது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போது.
ஆஃப் பண்ணிவிட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இதனுடைய சூடு ஃபுல்லாக போயிடக்கூடாது. இப்போ உடனே அந்த 1 மினிட்லேயே டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ அப்படி இந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடாக எப்படி பிடிக்க முடியாதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டி, ஒரு ஸ்கூப் கரண்டி, ஏதாவது ஒரே சைஸில் இருக்கக்கூடிய கை வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ. ஸோ அதனால் கரண்டி ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஷேப்க்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக கரண்டி வச்சுட்டு அழகாக இப்படி எடுத்துகிட்டு கை நல்லா ஈரம் பண்ணிக்கிங்க. நல்லா சூடாக இருக்கும். லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அழகாக சூடு தெரியாமல் சூப்பராக வந்துடும். கையில் அழகாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணுங்கள். கையை அடிக்கடி ஈரம் பண்ணிக்கிங்க. நல்லா சூடாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் வந்து மொத்தமாக அந்த கெட்டியாயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து சூடாகவே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுன்னா சாப்பிடும் போது ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக உருண்டையாக களி உருண்டை செஞ்சு தருவாங்களே அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ராகி மாவில் இல்லாத சத்தே இல்லை. சர்க்கரை நோயாளிலிருந்து சாதாரண மனிதர்லேருந்து எல்லாத்துக்குமே இதில் அவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி இல்லாமல் ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்களும் ஒரு நோஞ்சானான இருக்கிறவங்களாம் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடம்புக்கும் எலும்பு வலுப்படுத்துறதுக்கும் பொதுவாக ரொம்ப வந்து பெண்களுக்கு இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. பெண்களுக்கு ப்ரெக்னென்சிலையும் போஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் மெனோபாஸில் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸை தரக்கூடியது இது. இது கூட நல்ல ஒரு கோழி குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி எடுத்து சாப்பிடும் போது அந்த நெய் வலிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மீதம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில் செஞ்சதோ மதியம் செஞ்சதோ மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நைட்டுக்கு தண்ணிலேயோ மோர்லேயோ போட்டு வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நல்லா பிசைஞ்சு, பழைய சாதம் கூட இருந்தாலும் அதையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு உப்பு மோர் தயிர் சேர்த்து நல்லா நல்லா காரசாரமான மோர் மிளகா மாங்காய் கூடலாம் வச்சு தொட்டு சாப்பிட்டா அட்டா வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு அட்டகாசமான ஃபுட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய சம்மருக்கு ஒரு குளிர்ச்சியான உணவுனா கண்டிப்பாக இதுதான் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.